எமன் பிடிக்க போறான் தவம் செய்யுங்க அப்படின்னு ஏன் சொன்னாரு? அப்ப தவம் செஞ்சாக்க எமன் பிடிக்க மாட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் திருமூலருடைய சிந்தனையில் முதல் தந்திரத்திலே 19ஆம் பாடல் அறம் செய்வான் திறம் என்ற தலைப்பிலே ஒரு பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். தன்னை அறியாது தாம் நலர் எண்ணாது இங்கு இன்மை அறியாது இளையவரென்றே ஓராது வன்மையில் வந்திடும் கூற்றம் வருமுன்னம் தன்மமும் நல்ல தவம் செய்யும் நீரே. எளிதான பாட்டு தான். ஒன்றும் அதாவது யமன் வரும்பொழுது அங்கே தன்னை நாம் இவ்வளோ பெரிய தான தர்மம் பண்ணுற வள்ளல், ஊருக்கு தலைவராக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பொருள் யார் என்ன எப்படிப்பட்டவர் இவர் அப்படின்னு ஒரு எவ்வளோ அறிவாளி அப்படின்லாம் பார்க்காது. தாம் நலர் நல்லவங்க கெட்டவங்கள பார்த்து பிடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அதுவும் நல்லவங்களா கெட்டவங்களா என்பதை எண்ணாது. இங்கு இன்மை அறியாது இளையவர் என்று ஓராது. இவர் ரொம்ப ரொம்ப சின்ன வயசா இருக்காரு பாவம், ரொம்ப பெரியவரை பிடிச்சிட்டு போகலாம், சின்னவங்கன்னு பார்க்காது. வன்மையில் வந்திடும், ரொம்ப கொடுமையா தான் ரொம்ப கோபமா தான் வர்றான். வன்மையோட வந்திடும் கூற்றம் வரும் முன்னம் தன்மமும் நல்ல தவமும் செய்யும் நீரே. ஒரே வார்த்தை தான். எமன் பிடிக்க போறான் தவம் செய்யுங்க அப்படின்னு ஏன் சொன்னாரு? அப்ப தவம் செஞ்சாக்க எமன் பிடிக்க மாட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப திருமூலர் இந்த யமன் எல்லாருக்கும் பிடிக்க போறாரு. இப்ப என்ன கேள்வி வரும் அப்படின்னா, சரி நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் யோகியாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் தானே பிடிச்சி போறான், நல்லவன்னு தெரியாது அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில நல்ல தவம் செய்யும் நீரே அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். இப்ப என்ன அர்த்தம்? ஏன் தவம் செய்ய யமன் வரப்போறான் தவம் செய்யுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்படி சொல்லும் போதே உங்களுக்குள்ள என்னன்னா, அப்பனா தவம் செஞ்சோம்னா யமன் வரமாட்டானா அப்படிங்கிற கேள்விதான் வரும். அது அப்படி இல்லை. தர்மம் செய்யுங்க, அது தர்மம் எல்லாரும் செய்ய சொல்லுவாங்க, ரைட்டு. தர்மம் அப்படின்னா இங்க எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி போடுங்க, அன்னதானம் வாங்கி போடுங்க, அந்த பொருள் இது. தர்மம் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய ஆன்மாவுக்கு நீங்கள் நல்லது பண்ணுங்க. ஆன்மாவுக்கு நம்ம செய்வதும் தர்மம் தான். அதை நம்ம பின்னாடி அதை வச்சுக்கிடுவோம். நல்ல தவம் செய்யும் நீரே. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, தவம் செஞ்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க அப்போ ஒரு மனிதன் யமன் வருவதற்கு முன்னாடி தவம் செய்யுங்கள் அப்படின்னா, நீங்கள் ஒரு சாதாரண அறிவாளிகள்னா கேட்பாங்கன்னா, அப்ப தவம் செய்யறவங்களை யமன் பிடிக்க மாட்டானா அப்படிங்கிற கேள்விதான் வரும். ஆனா ஆன்மீக யோகிகள் அந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம உயிருக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அவர் இறந்துட்டாரு அப்படின்னா, சனி பிறந்துடுச்சு, குளிர்ந்துட்டாரு அப்படின்னு. அதாவது உயிர் இறந்து போறத சனி பிறந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி அந்த பெரியவங்க எல்லாம் பயன்படுத்துவாங்க. அவர் எப்படி இருந்தாங்க, குளிர்ந்துட்டாரு அப்படிம்பாங்க. குளிர்ந்துட்டாரு அப்படின்னாலே உயிர் வெப்பம் இல்லாமல் குளிர்கிறது என்று அர்த்தம். அது உடம்ப நீங்க இறந்து போன உடம்ப பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். காலை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. காலில் தான் நம்ம கவனிக்கணும். காலு நல்லா ஜில்லுன்னு வந்துருச்சு அப்படின்னாலே தலையெல்லாம் சூடா இருக்கும். ஆனா காலு ஜில்லுன்னு வந்துட்டுனாலே இறக்க போற மனிதர்கள் இதா அது வெகு சீக்கிரமா இன்னொரு காலு குளிர்ந்துட்டு இன்னொரு 1/2 மணி நேரத்துல சுத்தமா முடிஞ்சிடும் அப்படின்னுடுவாங்க. அப்ப நம்ம உயிருக்கு ஒரு வெப்பம் என்பது அவசியம். அதுதான் தபஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்ததுதான் தவம். உள்ளபடியே தவம்ங்கிற வார்த்தையே அது சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுதான். ஆனாலும் அது தவம்னா அது தமிழ்லையும் அது தவம்னு வந்துருச்சு. அது வடமொழிக்கு முன்னாடியே தமிழ்ல இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஏன் வடமொழின்னா அதை நம்ம சொல்லணும்? தவமும் தவமுடையோர்க்கு ஆகும்னு வள்ளுவர் பல இடத்துல தவம்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துறாரு. அவன் நம்ம தமிழ்ல இருந்து அங்க தபஸ்வின்னு போயிருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன் அதை சமஸ்கிருதத்துல எங்க வந்துச்சுன்னு சொல்ல வேண்டியது இல்லை. சரி, தவம்ங்கிறது தவ அப்படின்னாலே வெப்பம். அப்ப உயிர் வெப்பம் என்பது
அப்ப இந்த உயிர் வெப்பம் என்பது உயிர் போகும் பொழுது நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா, செத்து போனதுக்கு பிற்பாடும் நாம் தவம் செஞ்சு கொண்டே இருக்கலாம். ஒரு நல்ல செய்தி. அது நீங்க இதுக்கு என்ன ஆதாரங்கிறது, பிரமாணங்கிறது நெறைய நான் என்னால குடுக்க முடியும். அது நெறைய பாடல்கள் சொல்றாரு. 1 பாடல், 2 பாடல் இல்ல. அதனால தான் சொல்றாரு, "யமன் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க தவம் செய்யுங்க" அப்படிங்கிறாரு. அந்த வெப்பத்த நம்ம குடுத்துட்டோம். நம்ம உடம்போடு இருக்கும்பொழுது, அந்த குண்டலினி வெப்பத்த அத குடுத்துட்டோம் அப்படின்னம்னா, அந்த இறந்து போன உயிர் வந்து அப்புறம் இந்த உடம்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, இப்ப இந்த பேட்டரி எல்லாம் இது பண்றவங்களுக்கு தெரியும். சாதாரணமா பேட்டரி சார்ஜ் ஏறுது அப்படின்னா, அது கொஞ்சம் டெட் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் அவைங்கள்ட்ட கொண்டு போனா தான் அது கொஞ்சம் கூடுதலா அந்த இத குடுத்தா தான் அது வந்து சார்ஜ் ஏறும். அந்த மாரி நம்ம உயிருக்கு வந்து, உயிர் போறதுக்கு முன்னாடியே இறைவன் வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டாரு அப்படின்னு சொன்னா, அப்புறம் அந்த உயிர் போனதுக்கு பிற்பாடும் அதனால தவம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு எத்தன பேருக்கு புதிதாக இருக்கும்னு தெரியல. ஆனா எல்லாரும் நீங்க கட்டாயமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதான் தவம் செய்யும் நேரே. யமன் வர்றதுக்கு முன்னாடி நீங்க தவம் செய்யும் நீரே. இது மாரி பல சந்தர்ப்பங்கள்ல நான் நெறைய பாடல்கள் திருமூலர் சொல்லியிருக்காரு. அத பத்தியே இது பண்ணலாம். அதுதான் அத வந்து அந்த தவத்த பண்ணிட்டு அந்த உயிருக்கு வந்து அந்த வெப்பத்த நீங்க தொடர்ந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, அப்புறம் உடம்பே இல்லாட்டினாலும் அப்புறம் வந்து தலை இருக்கணும், மூளை இருக்கணும், கண்ணு இருக்கணும், காது இருக்கணும், வாய் இருக்கணும், நாக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம மந்திரம் சொல்ல முடியும் அப்படின்னு நெனைக்காதீங்க. நம்ம உயிருக்கு வெப்பம் இருந்துருச்சு அப்படின்னாலே, அப்புறம் அந்த உயிர் வந்து தானாவே வந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ரீபெர்த் அது பிறவி எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து இந்த பிரபஞ்சத்தில் நிலைச்சு அந்த உயிர் எப்பவுமே அழியவே அழியாது. அதாவது ஒண்ணே ஒண்ணு, எளிதா நீங்க புரிஞ்சுக்கிற மாரி சொல்லணும்னா, சூரியனுக்கு கீழ எந்த ஒரு பொருள்ல வெப்பம் இல்லையோ, அந்த பொருள் அழிஞ்சு போயிரும். இப்போ ஒரு கட்டை இருக்குன்னு வைங்களேன், அந்த கட்டையில வந்து நீங்க உரசினீங்கன்னா வெப்பம் இருக்கும். எப்ப அந்த கட்டையில நீங்க வந்து உரசும் பொழுது அதுல வெப்பம் இல்லையோ, அது அப்படியே இத்து போயிடுச்சு அப்படின்னாக்கா, அது அப்படியே அப்படியே தூசா அப்படியே இதாயிரும். அதுலயும் வெப்பம் இருக்கும். நீங்க அந்த அது அணு 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 துகளாயிரு அப்ப அணு துகள்களுக்கெல்லாம் வெப்பம் எங்கேருந்து வருது? அணுவ பிளந்தோம் அப்படின்னம்னா அதுலேருந்து வெப்பம் வரும். அதனால வெப்பம் இல்லாத எந்த ஒரு பொருளும் இந்த பிரபஞ்சத்தில் நிலைத்து நிற்க முடியாது என்பது பொதுவான விதி. ஒரு கட்டை ஏன் முருங்கை கட்டை, அது சரியில்லங்க, அது உழைக்காதுங்கங்கிறான். தேக்கங்கட்டை நல்லா உழைக்குதுங்கங்கிறான். வேற ஒண்ணும் இல்ல. தேக்கங்கட்டை வெப்பத்த நல்லா தேக்கி வச்சிருக்கு. அதனால தான் அது தேக்கு மரம் அப்படின்னு சொல்றோம். முருங்கை கட்டைனால வெப்பத்த அது தேக்கி வைக்க முடியல. இப்ப வாழை மரத்த வந்து அது ஏதாவது வேலை செய்ய முடியுமான்னா முடியாது. ஏன்னா அதுல வெப்பம் இல்ல. அப்ப எந்தெந்த மரம் இப்ப பனை மரம் உறுதியா இருக்கு. எந்தெந்த மரம் உறுதியா இருக்கு? வெப்பம் எந்த மரத்தில நெறைய இருக்கோ, அந்த மரம் உறுதியா இருக்கும். அதே மாரி தான் உயிர் துகள்ல எந்த வெப்பம் யாருக்கு அதிகமா இருக்கோ, அவங்கலாம் வைரம் பாய்ந்த தேகமாக மாறும். வைரம் பாய்ந்த உயிராக மாறிவிடும். அதுக்கு அருமையான உதாரணம் இந்த பாட்டு. கா எ யமன் வர்றதுக்கு முன்னாடி தவம் செய்யுங்க. அப்ப தவம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா, உங்க உங்க உயிருக்கு வெப்பம் வந்துரும். அந்த வெப்பம் வந்துச்சுன்னா, நீங்க வந்து முருங்கை கட்டையா இருக்க மாட்டீங்க. தேக்கங்கட்டையா மாறிருவீங்க. அப்ப தேக்கு மரம் எப்பவுமே அழியாது. தேக்கு மரம் செத்து போனதுக்கு பிற்பாடும் பார்த்தீங்கன்னா, அந்த கட்டை 100 வருஷம், 200 வருஷம் பர்மா தேக்கலாம் 300 வருஷம், 400 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. எதுவுமே ஆகாது. அது பாட்டுக்கு அது இரும்பு மாரி கிடக்கும் அது வந்து. ஏன் இரும்பு நம்ம வந்து இது பண்றோம்னா, இரும்புல வெப்பம் இருக்கு. உரசுனோனே வெப்பம் வருது. அப்ப இந்த பிரபஞ்ச ரகசியங்கிறது என்ன அப்படின்னா, வெப்பத்தை தேக்கி வைப்பது என்பதுதான். எந்த மருந்து கற்ப தேகம் அப்படின்னா, கற்ப தேகங்கிறது என்ன? உங்க உடம்புல நேத்து வரலையும் இருந்ததுக்கு, இன்னைக்கு உங்களால அந்த வெப்பம் குடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, அதுதான் கற்ப மருந்து, கற்ப மூலிகை, கற்ப மருந்து, கற்ப மூலிகை இது எல்லாமே நம்ம உடம்புல வெப்பத்தை தேக்கி வைத்தல். நம்ம உயிரில் வெப்பத்தை தேக்கி வைத்தல். இது இது ஒண்ணும் பெரிய ஒரு விஞ்ஞானம், பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்ல. இது கட்டாயம் ஏத்துக்கிட்டு தான் வேணும். எந்த விஞ்ஞானியும் யாரும் மறுக்கவே முடியாது. ஒரு உயிரில் வெப்பம் இருந்தா அதனால ஏன் யோகிகள் எப்போ இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல எப்பவுமே நிறைஞ்சிருக்காங்கன்னா, அந்த 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 உயிர்ல வெப்பம் இருக்கும். வெப்பம் இல்லாதவர்கள் வந்து அது என்ன ஆயிரும், குளிர்ந்து போகும். மீண்டும் ரீபெர்த் எடுத்தாகணும். அவ்வளோதான். ஒருத்தர் வந்து எவ்வளோ வருஷம் இந்த உலகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உயிர்ல வெப்பம் இருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த உலகத்துல இருப்பாரு. இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சு இருக்க முடியும். ஆகவே வாழ்க்கையில வெப்பம் என்பது ஜீவ கனல் அப்படிங்கிறது. அந்த ஜீவ கனல் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு தான் அதுதான் நம்ம ஒரு மருந்த கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த மருந்துல எவ்வளவு ஜீவ கனல் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்.
நம்மளே புது மருந்து கண்டுபிடிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அகத்தியர் தான் மருந்து வந்து சொல்லணும். போகர் தான் மருந்து வந்து சொல்லணும். புலிப்பாணி தான் மருந்து வந்து சொல்லணும் இல்ல. நாமே வந்து தவம் செய்பவர்களாக யாராக இருந்தாலும், புது புது மருந்துகளை கண்டுபிடிக்கலாம். நாமலாம் அந்த மாரி தான் புதுசு புதுசா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த கனல பயன்படுத்தி இது பண்ணிக்கிட்டு புதுசு புதுசா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இது யாரு? இந்த அகத்தியர் என்ன சொன்னாரு? புலிப்பாணி என்ன சொன்னாரு? புலத்தியர் என்ன சொன்னாரு? அப்படிங்கிறதெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு பொருள் நமக்கு ஒரு நிரந்தர ஒரு வெப்பத்தை தருமேயானால், அது ஜீவ சக்தியை நம்மளுக்கு கொடுக்குமேயானால், அதெல்லாம் நல்ல மருந்து. ஆகவே, இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எ காலம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இளமையா இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. ஆரோக்கியமா இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. யமன் வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி தவம் செஞ்சு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னம்னா, அப்ப வந்து இந்த பிரபஞ்சத்துல அப்புறம் வந்து நம்ம உடம்ப வச்சு தான் தவம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உடம்பு இல்லாமலும் இந்த உயிர் தவம் செய்ய முடியும். இந்த பிரபஞ்சத்துல அந்த ரகசியம் இருக்கிறது. அப்படிதான் எல்லா சித்தர்களும் இருக்காங்க. ஆனா என்ன இருக்கணும் அப்படின்னா, வெப்பம் கட்டாயமா இருக்கணும். அப்படி இருந்தால் நாம் நிலைத்து இருக்கலாம். அதுதான் இந்த பாடல்ல ரொம்ப தேவை. இது நிலையில்லாதது. இந்த உலக வாழ்க்கையில பணத்த சம்பாதிக்காதீங்க, புகழ சம்பாதிக்காதீங்க. இல்ல, இல்ல. எந்த இது உங்களுக்கு வராது. வெப்பத்த சம்பாதிங்க. உங்க உயிருக்கு தேவையான உயிர் வெப்பத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையை கொடுக்கப் போகிறது என்ற ஒரு சிந்தனையை இந்த பாடல்ல ரொம்ப தெளிவாப்படுத்தியிருக்காரு. இது பற்றிய உங்கள் சந்தேகங்கள் எதுவும் இருந்தா நீங்கள் கேட்கலாம்.